25 வருஷத்துக்கு முன்னால் வீடு வாசல்கள் எல்லாம் மக்ரிபுடைய நேரத்தில் குர்ஆனுடைய சத்தம், திக்ர் ஸலவாத்துடைய சத்தம். மக்ரிபுக்கு எல்லா ஆண்களும் பள்ளி வாசலிலே, எல்லா பெண்களும் வீடு வாசலிலே, முஸல்லாவிலே. இஷாவுக்கு பாங்குக்கும் இடையில் குர்ஆனோடு இருப்பார்கள், திக்ரோடு இருப்பார்கள், ஸலவாத்தோடு இருப்பார்கள். இஷா பாங்கு சொல்லப்பட்டதா, இஷா ஜமாத் பள்ளிக்கு வருவார்கள், வீட்டில் பெண் மக்கள் தொழுவார்கள். அதுக்கு பின்னால் இன்னொரு சூரத்தோ குர்ஆனுடைய மீதமோ மக்ரிபுக்கு முன்னால் ஓதப்பட்டதை ஓதி முடித்து அப்படியே இரவு உணவை உட்கொண்டு நேரகாலத்தோடு 10 மணிக்கு முன்னாலே தூங்கி விடுவார்கள். 4 மணி 4:30 மணி சுபஹ் பாங்கோடு, சுபஹ் பாங்குக்கு சற்று நேரம் இருக்க தஹஜ்ஜுக்கு எழும்புவார்கள், தஹஜ்ஜுத் தொழுவார்கள், சுபஹ் ஜமாத்தோடு தொழுவார்கள், வீடு வாசலிலே பெண்கள் தொழுவார்கள். அதுக்கு பின்னால் திக்ரோடும் குர்ஆனோடும் சூரியன் உதயமாகும் வரையில் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த 2 நேரத்தையும் நம்முடைய முன்னோர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வீடு வாசல்களிலும் பெற்றோர்கள் கண்ணியமாக வாழ்ந்தார்கள், இதை கண்ணியப்படுத்தினார்கள். அதனால் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். வீடு வாசல் எடுங்க, சின்ன வீடு வாசல், ஆனால் 10-15 பிள்ளைகள் வாழ்ந்தார்கள். இப்ப பாருங்க, எத்தனையோ ஏக்கர் அளவுக்கு, எத்தனையோ மீட்டர் அளவுக்கு வீடு வாசல்கள் பெரிது, ஆனா 4 பேருக்கே வாழ்றதுக்கு வசதி இல்லாத ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடி போல் அன்றைய காலத்தில் 15 பிள்ளைகளும் உண்டார்கள், படித்தார்கள், எழுமினார்கள், குர்ஆனோடு இருந்தார்கள், மார்க்கத்தோடு இருந்தார்கள். எல்லாத்திலையும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தான். பொருளாதார பிரச்சனை என்று சொன்னது நாமமே கிடையாது. இன்று பாருங்கள், 25 வருஷத்தையும் தாண்டி ஒவ்வொருவரும் வியாபாரம் செய்கிறார்கள். கையில் பரக்கத்து கிடையாது, எதெடுத்தாலும் பிரச்சனையாத்தான் இருக்குது, எதெடுத்தாலும் கடனாத்தான் இருக்குது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை காண முடியாது. காரணம், கண்ணியமான இந்த 2 நேரங்களும் அப்படியே அநியாயம் செய்யப்பட்டு குழி தோண்டி ஒவ்வொரு வீடு வாசல்களிலும் போல் புதைக்கப்பட்டு விட்டன. அதனால் பரக்கத்து தூக்கி எரியப்பட்டு விட்டன என்பதுதான் இன்றைய ஹுதுபாவுடைய சுருக்கமும் உண்மையான சிலர்களுக்கு கசப்பான உண்மையும். அதனால் ஒட்டுமொத்தமாக என்று சொல்ல வரவில்லை. சிலர்கள் இருப்பார்கள், மூத்தவர்கள், முதியவர்கள், மக்ரிபோடு குர்ஆனோடு திக்ர் ஸலவாத்தோடும் ஔராதுகளோடும் இருப்பார்கள். காலையானா ஆபீஸுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, நேரத்துக்கு லுஹரா அஸரா தொழுது கொள்வாங்க. இப்படி இபாதத்தோடும் பேணுதலாகவும் இருக்கின்ற பெற்றோர்களும் மூத்தவர்களும் இல்லாமல் இல்லை, இருக்கத்தான் செய்கிறார்கள்.